நமஸ்தே, மீண்டும் உங்க செஃப் பூபாலன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான மிஷின்லாம் பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன். கேரளா வந்து கொடம்புளி, இது வந்து இங்கிலீஷில் வந்து குக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன். ஃபிஷ் வந்து நல்லா வினிகர் உப்பிட்டு கழுவி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்லிப்ஸ் எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறப்போனா ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயில் ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகி வரட்டும். ஓவர் ஃபயர் வைக்காதீங்க, ஏன்னா ஓவர் ஃபயர் வச்சிங்கன்னா நம்ம வெந்தயம் கடுகு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் ஸ்லோ ஃபயரில் தான் வந்து போடணும். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஓரளவு சூடாகிடுச்சு நார்மலாக. இப்போ வந்து இதில் வெந்தயம் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கார்லிக் சேர்த்துக்க போறோம். இந்த கார்லிக் வந்து லைட்டா வந்து ரோஸ்ட் ஆக வரட்டும். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்க போறோம். சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் கொஞ்சம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். பச்சை மிளகாய் வந்து முழுசா போடாதீங்க, நான் கீரி போட்டிருக்கேன். ஏன்னா நீங்க ஆயில போடும்போது டக்குனு வெடிக்கும், அதனால வந்து கொஞ்சம் கீரி போடுங்க. அதை நம்ம கர்லிஸ் வந்து எதுக்கு சேர்க்கிறோம்னா லாஸ்ட்ல, கர்லிஸ் வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது கரிஞ்சிரும், அதனால வந்து நம்ம லாஸ்ட்ல சேர்க்கிறோம். ஃபயரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த எல்லாம் பாருங்க ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்கத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஆயில வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா இலக்கி கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் நம்ம கேரளா ஃபிஷ் கறியோட கலர் கிடைக்கும். ஓவரா வந்து இலக்கி கொடுத்துடாதீங்க, கரிஞ்சிரும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து இதில் நம்ம சேர்க்க போறோம். தக்காளி பேஸ்ட். நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா அது குக்காகி வரணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து இந்த டொமேட்டோ, தக்காளி, சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா குக்காகி வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடை போகும். அது இல்லாமல் நீங்கள் கொதிக்க விடும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் வெளில வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ரெட் கலர்ல பாருங்க, இந்த மாதிரி கலர்ல இருக்கணும் கேரளா ஃபிஷ் கறி. நீங்க ஃபிஷ் போடும்போது நல்லா திக்காய் வரும். இந்த கலர்ல இருக்கணும் ஃபிஷ் கறி, நல்லா ரெட் கலர்ல இருக்கணும். இது நல்லா நம்ம கொதிக்கும் போது தான் நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண போறோம்.
இது வந்து கொஞ்சம் அடைச்சி வைப்போம், கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இதை அடைச்சி வைக்கும் போது கிரேவி வந்து நான் சீக்கிரம் வந்து நம்ம குக் ஆகிடும். அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. கிரேவி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி கொடுக்க போறோம். இதுல ஏன் சைட்ல போடுறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்டர்ல போடும்போது கிரேவி வந்து நம்ம மேல எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம லேடி லாவில் வந்து இந்த கரண்டி எடுத்து நல்லா அப்படி இலக்கி கொடுக்கணும். இது பாருங்க, அந்த ஃபிஷ்ஷை பாருங்க, அப்படியே கேரளா ஃபிஷ் கறி பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்குன்னு. கலரு ஃபிஷ் எல்லாமே காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொடுத்துக்கலாம், ஏன்னா அது கொதிக்கும் போது கொஞ்சம் டைட் ஆயிடும். இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வந்து நம்ம அதை மூடி வைக்க போறோம். ஆஃப் பண்ணிக்கோ. How long it will take to get this done? Yeah, almost ready है. और 5 मिनट में पूरा रेडी हो जाएगा. 5 मिनट में पूरा रेडी हो जाएगा. So what you suggest? What is the best thing to eat this with the rice or with chapatis or? Yeah, this one Kerala food, Kerala rice बोलते हैं. उसका साथ खा सकते हैं. फिर रोटी का साथ भी खा सकते हैं. केरला राइस के साथ अच्छा it is. वो अच्छा है सही. Okay and वो ये एक दिन रख के खाना पड़ेगा और भी अच्छा टेस्ट हो जाएगा. अच्छा एक दिन अगर बना के रखें तो अगले दिन और अच्छा टेस्ट हो जाएगा. और भी ये इसमें क्या मट्टी में बनेगा तो और भी अच्छा हो जाएगा. अच्छा पॉट में बनाएगा तो और अच्छा टेस्ट हो जाएगा. वेरी नाइस वेरी गुड. थैंक यू. கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ண போறோம். நான் வந்து இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். நான் வந்து தூனா ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த ஃபிஷ் கிடைச்சாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். பாருங்க நல்லா கிரேவி நல்லா திக்கா வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து குடம்புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். கேரளா குடம்புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அது வந்து குக்கும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து இப்போ நான் அதில் ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அடைச்சு வைக்க போறோம். பாத்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட்ல கொஞ்சம் கறி லீவ்ஸ் மேலே போட்டுட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம், நம்மளோட மண்சட்டி இதை எடுக்க போறோம். பாருங்க நல்லா திக்காய் வந்துருச்சு. இது வந்து நல்லா ரைஸுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே ஸ்பைசி நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே சால்ட்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இன்னும் நிறைய ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸும் சொல்லித்தரேன். பாய் பாய்.